ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சான் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தாக்கா வந்துட்டு இந்த இஎஸ்ஆர் பென்சில் ப்ரோ பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆப்பிள் பென்சிலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகே பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். மேபி ஆப்பிள் பென்சில் சீரீஸ் 1க்கு வந்துட்டு ஒரு பார்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். சரி, இதில் என்ன ப்ரோ அப்படி இருக்குது ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் பென்சில் சீரீஸ் 1ல் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் பேர் பண்ணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் எடுத்து ப்ளூடூத் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருந்தா போதும். டேரெக்டாக நீங்கள் உங்கள் ஐபேடில் டச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். நான் இன்ஃபேக்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கெச்சஸும் பண்ணுவேன், அதனால் எனக்கு ஸ்கெச்சிங்க்குமே ரொம்பவே நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் 3D மாடலிங்க்கெலாம் வந்துட்டு அந்த வரைகிறதுக்கு, அழகாக மாடல் பண்ணுறதுக்கு, ட்ரா பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் கூட வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஎஸ்ஆர் பென்சில் ப்ரோவில் வந்துட்டு ஃப்ரண்ட் வந்துட்டு நார்மல் டச்சுக்கு வரும், ஐபேட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த பேக் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் டிப்போடு வந்துடும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஃபோன்ஸில் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, யூசேஜ் எப்படி, சார்ஜிங் எப்படி, இது கூட என்னெல்லாம் தராங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த இது பென்சில் வர டப்பாவாக இருக்கும். இது பில்லர்னு வந்துட்டு ஸ்லைட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு டப்பா இருக்கும். அதில் தான் வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன ப்ரோ கடன்னு சவுண்டு வருது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அது ஒரு சாதனம். என்ன சாதனம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா டிப்ஸ். நமக்கு வந்துட்டு ஆப்பிள் பென்சிலில் கூட இது தரமாட்டான், பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக 2 டிப்ஸ் கொடுத்துருக்கான். 2 வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் டிப்ஸ் கொடுத்துருக்கான். ஃபோக்கஸ் ஆகுடா. 2 டிரான்ஸ்பரண்ட் டிப்பு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேக் சைடுக்கு வந்துட்டு ஒரு மெஷ் மாதிரி, அலுமினியம் ஒரு மெட்டாலிக் மெஷ் மாதிரி வந்துட்டு ஒரு பேக் சைடு இருக்கிறது கொடுத்துருக்கான். இதெல்லாம் மாட்டுறது வந்துட்டு ரொம்பவே சிம்பிள் தான். இது இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு ரப்பர் இது தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம இந்த மெட்டாலிக் இதை போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு நார்மலாக நமக்கு டச்சும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் டிப்புமே வந்துட்டு உங்களுக்கு தேஞ்சு போக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் தேஞ்சு போனாலும் நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு, இதுதான் வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிறது. இதில் வந்துட்டு நம்ம அப்படியே நம்ம வந்துட்டு இப்போதைக்கு ஸ்க்ரூன் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ தட் இஸ் அ குட் திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அடே ஆப்பிள், கொஞ்சமாவது கற்றுக்கடா என்கிட்ட இருந்து. சரி, அவனையே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம தேல் பத்திரி சிங்கிங்கப்பா அப்படின்ட்டு அவனையே பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். சரி இருக்கட்டும். வேறு என்ன ப்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பாக்ஸில் இந்த இது மேக்னெட் சிம்பிள் போட்டு ஒரு பவர் சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்துட்டு நம்ம பென்சிலோட சார்ஜர். ஸோ இதில் வந்துட்டு ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு வியர்டான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ரோ சார்ஜரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஒயர்லெஸ் சார்ஜர். எஸ், இந்த பென்சிலில் வந்துட்டு நம்ம ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். அண்ட் இட் வில் ஒர்க். பட் ஒரு கேட்ச் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஜென்ரேஷன் ஐபேட்ஸ் எதுலேயுமே ஒர்க் ஆகாது. எந்தெந்த ஐபேட்ஸ்லாம் ஆப்பிள் பென்சில் ப்ரோ அண்டு ஆப்பிள் பென்சில் USB-C வெர்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகுமோ, அந்த ஐபேட்ஸில் இந்த பென்சில் ஒர்க் ஆகாது. இதுக்கு முன்னாடி இருக்குது, அதாவது ஆப்பிள் பென்சில் சீரீஸ் 2 இருக்குது இல்லையா, அது எந்தெந்த ஐபேட்ஸ்லாம் ஒர்க் ஆகுமோ அந்த பென்சிலில் இது ஒர்க் ஆகும். ஆப்வியஸ்லி வந்துட்டு நம்ம மேக்னெட்டிக்காக வந்துட்டு இது பண்ணிக்கலாம். பட் மேக்னெட்டோட பிளேஸ்மெண்ட் சரியாக இல்லாதனால தான் வந்துட்டு இதில் சார்ஜிங் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. என்னோடய பழைய ஐபேட் Air 4ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது டேரெக்டாக அட்டாச்சும் ஆகிக்கும், அதே போல் வந்துட்டு இது சார்ஜும் ஆகும். நான் வந்துட்டு சார்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சி கூட பார்த்தது இல்லை. இப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சரி ப்ரோ அப்போ பேட்ரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பேட்ரி லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் கடைசியாக எப்போ இந்த ஐபேடை வாங்கினனோ அப்போ தான் இந்த ஆப்பிள் பென்சிலையும் சார்ஜ் பண்ணேன். நான் ரெகுலராக அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், பட் கொஞ்ச நாளாக வந்துட்டு அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இதில் சார்ஜிங்குமே வந்துட்டு ரொம்பவே குயிக்காக இருக்கும். பட்டுன்னு வந்துட்டு நம்ம சார்ஜ் போட்டு முடிச்சுட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஈவன் இன்ஃபேக்ட் 2 minutes ஆஃப் சார்ஜ் நம்ம பண்ணோன்னா அரௌண்டு 10 minutes 15 minutes வரைக்குமே வந்துட்டு நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓல்டர் ஜென்ரேஷன் ஐபேடுக்கு மேபி இந்த நியூயர் ஜென்ரேஷனில் இவன் மேக்னெட்டிக் பிளேஸ்மெண்ட், இவன் சும்மா இருக்க மாட்டான், விளையாடிட்டு இருக்கான், அப்பப்போ வந்துட்டு மேக்னெட்டிக் பிளேஸ்மெண்ட், கேமரா அலைன்மெண்ட் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறான். அதனால் வந்துட்டு நமக்கு இந்த இஷ்யூ வருது. மேபி வந்துட்டு ஃப்யூச்சர் ஐபேட்ஸில் மேக்னெட்டிக் பிளேஸ்மெண்ட்டை மாற்றாமல் இருந்தான்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்க ஒரு ஆப்பிள் பென்சில் வரலாம், ஒரு ஆப்பிள் பென்சில் க்ளோன் வரலாம். அந்த க்ளோனையும் வந்துட்டு நம்ம வாங்கி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ எனிவே, இதுதான் மக்களே இந்த இஎஸ்ஆர் பென்சில் ப்ரோவோட ரிவ்யூ. அண்டு எனக்கு இது வந்துட்டு பர்சனலி நான் ஒரு சில வருஷங்களாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அரௌண்டு ஒரு 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு இது ரொம்பவே நல்லா தான் இருக்குது.
இன்ஃபேக்ட் நான் ஆப்பிள் பென்சிலை மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லவே மாட்டேன். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பென்சில். நம்ம நார்மலாக வந்துட்டு ஐபேடில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் எப்படின்னா இந்த சார்ஜிங் இதில் வந்துட்டு போர்ட்டில் வந்துட்டு நம்ம ஒரு USB டைப் சி கேபிளை வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே பென்சில் அது மேலே வச்சோம்னா அது மேக்னெட்டில் ஒட்டிக்கும். பார்த்தீங்களா ஒட்டிக்கிச்சு. அந்த மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கும். ஸோ இதில் வந்துட்டு வயர்லெஸ்ஸாக வந்துட்டு சார்ஜ் ஆகிடும். இதில் 3 LEDs இருக்குது இல்லையா, ஒவ்வொரு எல்இடியும் வந்துட்டு 30% வந்துட்டு 35% குறிக்கும். 3 எல்இடியும் ஃபுல்லாச்சுன்னா வந்துட்டு சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்இடி இருக்கும். அது வந்துட்டு சார்ஜ் ஃபுல்லான உடனே அது க்ரீன் கலரில் ஆகிடும். அது வந்துட்டு கொஞ்சம் விஷுவல் கியூஸ் நல்லா இருந்துச்சு. இது ஓகே தான், பட் இது கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. இட் இஸ் அ குட் டு ஹேவ் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இதான் மக்களே நான் பேச நினச்சேன். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். உங்களுக்கு இந்த பென்சில் மேலே வந்துட்டு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரைட்டா, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். என்னோட சேனல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். பாய்.